இல்லை நாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை முறியடிக்கணுங்கிற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு செஞ்சு தேர்தலில் போட்டியிடுவது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலையும் பணியாற்றணும். தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தை என்று வருகிற போது எங்களுக்கு பலத்துக்கு ஏற்ப உரிய தொகுதிகளை நாங்கள் திமுக வற்புறுத்தலான் இருக்கிறோம். அது எவ்வளவு தொகுதி என்னங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தையின் போது செய்ய வேண்டிய அம்சங்கள். இல்லை, மூன்றாவது அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி அமைகிறதுனாலையும் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் நடக்காது. ஆனால் யாராவது 4 பேர் மூணாவது அணி அமைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அதை போய் தடுக்க முடியும். எனவே பிரதானமாக அதிமுக பாஜக கூட்டணி அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் களங்காணுவதற்கு திமுக, மார்க்சிஸ்ட், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த ஒரு அணி என்பது பிரதானமான அணியாக இருக்கும். போட்டி என்பது இந்த பிரதானமான அணிகளுக்குள்ளதான் இருக்குண்ணா. வேறு பல பேர் நிற்கலாம் களத்தில். வந்து 3வது அணி, 4வது அணி, 5வது அணின்னு விரிவுபடுத்திட்டே போகலாம். நம்ம போய் யாரையும் நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் பிரதானமான போட்டி யாருக்குள்ளே இருக்குன்னா இவங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கிற அணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சசிகலா வந்து வெளியில வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அதிமுகவுடைய வந்து தேர்தல் நேரத்தில் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் அதனால அதிமுக வெற்றி வாய்ப்பு ஏதாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சசிகலா வந்து வெளியில வந்திருக்கிறாங்க. அவங்க தீவிரமான அரசியலில் ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு போட்டியா இருக்குமே தவிர அது தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. வேணுமானா அதிமுகக்குள்ள கொஞ்சம் கூடுதலான குழப்பத்தை, கூடுதலான பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஏன்னா அவங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து தீவிரமாக செய்ய போகிறோம், எல்லாரும் ஒன்றா சேரணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ போக போக அவங்களுக்குள்ள அந்த பலப்பரிச்சை எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தின் கொள்கையின் காரணமாக இன்றைக்கி ஏற்கனவே ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்புறம் பண மதிப்பு நீக்க நடவடிக்கை, அப்புறம் பட்ஜெட்டில் போட்டுக்கிற புதிய புதிய வரிகள், இப்போ போதாக்குறைக்கு கொரோனாவில் வந்திருக்கிற நெருக்கடி போன்ற காரணங்களால் சாதாரண சிறு குறு தொழில்கள் எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது. விசைத்தறி, கைத்தறி, என்ஜினியரிங் தொழில்கள் அத்துணையுமே எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய அவைகளும் அழிந்து போய் கிடக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. குறிப்பாக இன்றைக்கி ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு நடக்கக்கூடிய விசைத்தறி என்பது சுத்தமாக முடங்கி போய் கிடக்குது. ஏன்னா நூல் விலை வந்து பல மடங்கு உயருதுங்கிறாங்க. நூல் விலை வந்து பல மடங்கு உயர்வதற்கான என்ன காரணம் என்பதை கூட அந்த நெசவாளிகள் தெரிஞ்சுக்க முடியல. இதனால் மாத கணக்கில் ஒரு மாதத்துக்கு மொத்தமாக தறியை நிறுத்துவது என்று இன்னைக்கு அவங்கவுங்க அந்த ஊரில் முடிவு பண்ணக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. இப்படியே போச்சுன்னா விசைத்தறி, கைத்தறி தொழிலை கூட காப்பாற்ற முடியாத நிலைமை என்பது ஏற்படும். எனவே அரசாங்கம் நெசவாளிகளுக்கு குறைஞ்சபட்சம் பெரிய தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணீங்களா இல்லையாங்கிறது இல்லை, விசைத்தறியாளர்களுக்காவது நீங்கள் குறைந்த விலையில் நூலை வாங்கி சப்ளை பண்ணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அதே ஆமாங்க, அதாவது 4 வருஷமாக இவங்களுக்கு மக்களுக்கு நிறைய செய்யணும்னா நிறைய செஞ்சுருக்கலாம். அது ஏன்னா 4 வருஷம் ஆட்சிங்கிறது ஒரு குறைவான ஆட்சி கிடையாது. இந்த 4 வருஷம் ஆட்சியில் நிறைய நான் இப்போ சொன்னேன்ல, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கலாம், மதிப்பூதியம் தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்கள பணி நிரந்தரம் பண்ணியிருக்கலாம், இந்த கந்துவட்டி கொடுமையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி சிறு சாதாரண மக்களுடைய கடன் நிவாரணத்திலேருந்து நிவாரணம் கொடுத்துருக்கலாம். ஸோ 4 வருஷமாக இவங்க அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படலை. இப்போ வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் பொங்கலுக்கு 2500 கொடுத்துட்டோம், இப்போ கடன் நிவாரணம் தள்ளுறோம், தினம் ஒரு சலுகை அறிவிக்கிறாங்கன்னா இது வந்து சாதாரண மக்களுக்கே தெரியும் இது தேர்தலை மனசில் வச்சு செய்யக்கூடிய சலுகைகள் தான் அப்படின்னு சாதாரண மக்கள். ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் போகிற போது தான் ஒன்றையும் அறிவிக்கிறார். 2500 அறிவிக்கிறத சென்னையிலேருந்து அறிவிக்கல, தலைமைச் செயலகத்திலேருந்து. அவர் எடப்பாடியில் தேர்தல் பயணத்தை துவங்குற போது அறிவிக்கிறாருன்னா அப்போ தேர்தலை மனசில் வச்சு தானே செய்கிறாரு. ஆகவே இது எல்லாருக்கும் தெரியும், தேர்தலை மனசில் வச்சு அரசாங்க பணத்தை கஜானாவை காலி பண்ணுற ஏற்பாடு அவர் செய்கிறாருன்னு தெரியுது. இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்காக செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் மக்களுக்கு செய்கிறாங்க. சரி, நாங்கள் அதை வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் அதை வந்து நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு நாங்கள் கேட்கல. மக்களுக்கு இன்னும் கூட அதிகமாக இப்போ கூட நான் தான் சொல்கிறேன், நீங்கள் தேர்தலை மனசில் வச்சுட்டு செஞ்சால் கூட இந்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க,
இந்த தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு தான் இப்பயும் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அரசில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும். ஆகவே நிச்சயமாக தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் செய்கிறாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.